வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரெயின்போ மேத்ஸ் சேனலுக்கு எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல்லைக்கான் டச் பண்ணி ஆள்னு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் குட்டுன்னு போடுங்க. இப்போ வாங்க கணக்குக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன கணக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8ஆம் வகுப்பு கணிதத்தில் எடுத்துக்காட்டு 4.9 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்பாங்க. மிதிவண்டி ஒன்றை ஒரு கடைக்காரர் 4275க்கு விற்பதால் அவருக்கு 5% நட்டம் ஏற்படுகிறது. 5% லாபம் பெற வேண்டுமெனில் அவர் மிதிவண்டியை என்ன விலைக்கு விற்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. சரியா? அவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். மிதிவண்டியின் விற்ற விலை 4275, நட்டம் 5%. அப்போ அடக்க விலை அப்படின்னு போட்டிருக்கனால 100/100 மைனஸ் நட்ட சதவீதம் இன்ட்டு விற்பனை விலையை எழுதிக்கிறோம். இது ஃபார்முலா தான். 100/100 மைனஸ் 5 95, அதனால் 95 இன்ட்டு விற்ற விலை 4275. இப்போ 95ஐயும் 4275ஐயும் 5ஆக அடிக்கலாம். 4×5 9×5 45. அதே மாதிரி 4275ஐயும் 5ஆல் அடித்தோம்னா 42 தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். ஏன்னா 5 விட 4 கம்மி. 1×5 2×5 10 3×5 15 4×5 25 4×5 20 5×25 6×30 7×5 35 8×5 40. அடுத்து இந்த 2 இதில் சேர்த்தோம்னா 5×25, மறுபடியும் 2 சேர்த்தோம்னா 5×25 வந்துடும். இப்போ 19 இருக்க கீழே. அப்போ 19 மிச்சம் உள்ள நம்பரால் அடித்தோம்னா 45ன்னு வரும். அப்போ 45 100 பேருக்கு என்ன வரும்? 4500. இப்போது அடக்க விலை 4500 மற்றும் விரும்பிய லாபம் 5%ன்னு வச்சுக்கிறோம். அப்போ விரும்பிய விற்ற விலைன்னு போட்டு 100 + லாப சதவீதம் /100 இன்ட்டு அடக்க விலை. இதுவும் ஃபார்முலா தான். 100 + அடக்க விலை, லாபம் 5/100 இன்ட்டு 4500 அடக்க விலைக்கு பதிலாக 100 + 5 305